தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்களை எல்லா பொழுதும் அன்பு செய்யும் அன்பு தகப்பனே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. அப்பா, தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் முன்குறித்து வைத்து எங்களை வழி நடத்தினீரப்பா. ஆமாப்பா, அது எங்களுக்கு தெரியுமப்பா. அப்பா, நன்றி கூறுகிறேன் அப்பா. அப்பா, யாருமே இந்த உலகத்தில் எங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் இல்லாத தருணத்தில் நீர் எங்களுக்கு அடைக்கலமாகவும் அரவணைப்பையும் கொடுத்து பாதுகாத்தீரப்பா. அதற்காக நன்றி கூறுகிறேன் அப்பா. அப்பா, இன்றைய திருப்பாடலின் வரிக்கேற்ப அகமகிழ்வோடு ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம் என்ற உம்முடைய ஆசீர்வாதமான வரிக்கேற்ப ஆமப்பா, அகமகிழ்வோடும் அக்களிப்போடும் உம்மை தேடி வருகிறோம் அப்பா. உம்மை வாஞ்சையோடு காத்திருக்கிறோம் அப்பா. ஆமப்பா, அதற்காக உமக்கு நன்றி கூறி உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. அப்பா, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நூற்றுவ தலைவர் தன்னுடைய மகன் முடக்குவாதத்துடன் இருப்பதால் உம்மிடம் வந்து என்னுடைய பையனை குணப்படுத்துமாறு கேட்கிறார்கள் அப்பா. ஆமாப்பா, நீர் கூட நான் வந்து உமது மகனை குணமாக்குவேன் என்றீரப்பா. ஆமாப்பா, அதே போல் உடல் நலமற்று இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தின் கீழ் ஒப்படைக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் சுகத்தையும் உடல் நலத்தையும் நீர் கொடுத்து உம்முடைய அரவணைப்புக்குள் உம்முடைய ஆசீர்வாத கோட்டைக்குள் அவர்களை வைத்து காக்கும்படியாகவும் அன்னை மரியின் பரிந்துரையும் அனைத்து புனிதர்கள் மறைசாட்சிகளின் பரிந்துரையோடும் இன்றைய நாள் முழுவதும் எங்களை பாதுகாக்கும்படியாகவும் நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு பக்க பலனமாகவும் அரணம் கோட்டையுமாகவும் செயல்பட நீர் எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தும்படியாக எமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.